ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம மற்றவங்களுக்கு சேட் பண்ணி நம்ம பழகியிருப்போம். ஆனால் நமக்கு நாமளே நம்மளோட நம்பரில் இருந்தே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எந்த ஒரு அப்படி போய் வெளியே 4 ஆப் இன்ஸ்டால் பண்ணி அப்படி பெரிய மெத்தட்லாம் கிடையாது. இது அஃபிஷியல் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்காங்க, நம்ம பண்ணிக்கலாம். பட் இது வாட்ஸ்அப்பில் பண்ண முடியாது, நம்ம க்ரோமில் போய் தான் பண்ண முடியும். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் க்ரோமை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் மேலே என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா HTTPS போட்டுக்கோங்க. அடுத்த // போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் WA போட்டுக்கோங்க, .ME போட்டுக்கோங்க. இதை நான் இங்கே காட்டுறேன், ஸ்க்ரீன் பிளேயில் காட்டுறேன். ஸோ அதை போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். இது ஒன்றும் மால்வேர் லிங்க்கெல்லாம் கிடையாது, இது அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறதுக்கான லிங்க் தான். இது சேஃபர் லிங்க் தான். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ அகைன் நீங்கள் இன்னொரு வாட்டி / போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் ஒரு வேளை வந்து வேறு கண்ட்ரியே இருந்தது, நீங்கள் ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, இல்லை பாகிஸ்தானாக இருந்தால், இல்லை அதர் பங்களாதேஷ், இந்த மாதிரி வேறு கண்ட்ரி இருந்தால் அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு கோடு இருக்கும் பார்த்தீங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியா அப்படின்னா +91 அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கோடை என்ட்ரு பண்ணி உங்களோட நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட நம்பர் நீங்கள் 91 அப்படின்னு போட்டுட்டு, நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா 91 அப்படின்னு போட்டுட்டு போடுங்க. அதே மாதிரி அதர் கண்ட்ரியில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கண்ட்ரி கோடு என்ன அப்படிங்கிறத பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். இதை நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் நம்பர் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முடிச்சுட்டு நம்ம சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணோன்னே இப்படி ஒரு லிங்க் வரும். இது அஃபிஷியல் வாட்ஸ்அப்போட ஒரு வெப்சைட்டு தான் இது. ஸோ இங்கே ஓப்பன் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். கீழே பாருங்கள், உங்களோட நம்பர் வந்து, அதாவது சேட் ஆன் வாட்ஸ்அப் வித் அப்படின்னு சொல்லி இங்கே கீழே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களோட நம்பரா அப்படின்னு சொல்லி. இந்த நம்பர்லேயே நீங்கள் வந்து சேட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ டு சேட் கொடுக்கணும். இல்லை ஒருவேளை உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருக்க வாய்ப்பே கிடையாது, வாட்ஸ்அப் இல்லாமல் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா. ஸோ வாட்ஸ்அப் நீங்கள் வந்து கண்டினியூ டு சேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட வாட்ஸ்அப்புக்கு டைரெக்டாக அது வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இப்போ உங்கள் நம்பருக்கே உங்களால் வந்து சேட் பண்ணிக்க முடியும். நான் மேலே என்னோடய நம்பரை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறேன், உடனே ப்ளூ டிக் வந்துடும் பாருங்கள். ஏன்னா எனக்கு நானே அனுப்பி நானே பார்த்துட்டதுனால, ஆன்லைன்லேயே இருக்கிறதுனால உடனே ப்ளூ டிக் வந்துடும். நீங்கள் என்ன வேணாலும் எது வேணாலும் பண்ணாலும். ஸோ இங்கே நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் பாருங்கள். டக்குன்னு நம்ம இமோஜிஸ் அனுப்புகிறதா இருந்தாலும் அனுப்பியிருக்கலாம். ஸோ நமக்கு நாமே பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, டக்குன்னு ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு ட்ரிக், இது அனுப்பி பார்க்கலாம், இதை அனுப்பி பார்த்தா சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ நீங்கள் வந்து வேறு ஒருத்தருக்கு அனுப்பினா அது வந்து அவங்க பார்த்துருவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே அனுப்பிக்கலாம். நான் நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னோன்னே, நோட்ஸுக்கு தான் மொபைல்லேயே நோட்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தட் பாய் ஃப்ரம் நந்தா டெக்.